பீகார்ல நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாச்சு. அது இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்குமான இடையிலான தேர்தலான்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. அது பொதுமக்களுக்கும் தேர்தல் அதிகாரியான ஞானேஷ்குமார் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற போட்டி தான் அது. ஏன்னா பிஜேபி எந்த காரணத்திற்காக அவருக்கு அந்த பதவியை கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சதோ அதுல எந்தவித மாற்றமும் இல்லாம, எந்தவித சுணக்கமும் இல்லாம அந்த வாக்காளர் பட்டியலை தெளிவா குளறுபடி செஞ்சு தெளிவா பிஜேபி எதற்காக அவரை அந்த இடத்துல உட்கார வச்சதோ அதை 100% நிறைவேற்றியதற்காக திரு ஞானேஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இதே எண்ணத்தோடு நீங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கனவு ஒரு நாளும் பலிக்காது. ஏன்னா இது தமிழ்நாடு. உங்களை போல அங்க BLA 2க்களை நியமிக்காமல் இல்ல, பீகார்ல எதிர்கட்சிகள் செய்ததை போல BLA 2க்களை இங்க திமுக நியமிக்காமல் இல்ல. இங்க இருக்கிற 68,000க்கும் மேற்பட்ட பூத்துகளுக்கு BLA 2க்களை நியமித்து சரியான முறையில் இந்த பணிகளை செய்துட்டு இருக்கோம். இதே எண்ணத்தோட இங்க நீங்க வந்தீங்கன்னா ஏமாந்து போவதுதான் நிச்சயம். இது முத்துப்பாண்டி கோட்டடி.